ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி அதிமுக ஒரு ஊழல் சக்தி, இப்படி எல்லாம் யார் பேசினது? இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கின்ற தாவேகாவினுடைய நபர்கள் தான் ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி அதிமுக ஊழல் சக்தி, ஊழல் செய்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள், ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் 40% கமிஷன் வாங்குகிறார்கள் அப்படின்னு ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சு இவர்கள் ஒரு தூய ஆவி போல இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரே வழிதான் தூய சக்தியான டிவிகேவை தேர்ந்தெடுங்க, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், நாங்க மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு நாடகம் போட்டு நடிச்சு ரீல்ஸ் எடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி ஊழல் சக்தியான அதிமுக செய்ததை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, தீய சக்தியான திமுக செஞ்சதை இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஊழல் கரைப்படியாதவர்கள் நாங்க பணம் கோடி கோடியா வச்சிருக்கிறோம், நாங்க யார் இடத்துலையும் கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில் இல்ல, நாங்க ஊழல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எங்க தலைவர் தளபதி அவர்களே 900 கோடிக்கு சொத்து வச்சிருக்கிறாரு, நாங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவ்வளவு பணம் படைத்தவர்கள், கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேல, 107 பேர்ல 75 பேருக்கு மேல பெரும் பெரும் பணக்காரர்கள், நாங்கள் ஊழல் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு மாரியாத்தா கோவில்ல, முருகன் கோவில்ல, பிள்ளையார் கோவில்ல, இதில் மசூதியில் போய் அல்லது தேவாலயத்தில் போய் இயேசுநாதருடைய காலில் அடித்து சத்தியம் பண்ணிட்டு வந்த தேவ தூதர்கள் இப்போ முதல் முறையா இவங்களுடைய முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழலுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. அனைத்துலகம் அசுரனின் வணக்கம். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி மேடையா பேசினதனுடைய அர்த்தம் அன்னைக்கு நமக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு புரியுற அளவுக்கு தெள்ள தெளிவாக திமுகவோடு கூட்டு சேர்ந்து தாவேக்கா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் முதல்ல அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளையார் சொல்லி இப்பதான் போட்டு தாவேக்கா ஆரம்பிச்சிருக்கு. எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்த தகவல் படி இது முதல்ல அப்படின்னா இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆனா நமக்கு வந்த தகவல்ல இதான் முதல் ஊழல். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, மண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் வன காப்பகத்துக்கு உள்ள இருக்கிற, புலிகள் காப்பகத்துக்கு உள்ள இருக்கிற பவானிசாகர் அணை, அந்த பவானிசாகர் அணையில இருந்து வண்டல் மண் எடுக்கிறது. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வண்டல் மண்ணை நீங்க எடுத்துக்கங்க, விவசாயிகள் பயன்படுத்துங்க, அரசு இலவசமா தருது அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு நல்லவங்களா இவங்க? மக்களுக்காக வண்டல் மண்ணை விவசாயிகளுக்காக இப்படி இலவசமா கொடுக்குறாங்களே, அது தமிழ்நாட்டுடைய கனிம வளம், அது விவசாயிகளுக்கு தான் போய் சேரணும், மக்களுக்கு தான் போய் சேரணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவங்க ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, இவங்க சொல்ற மாதிரி இவங்க தூய சக்தி எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே கரைப்படிந்த கைகளுக்கு சொந்தக்காரன் தான். ஒருத்தன் லாட்டரி டிக்கெட் வித்தான், ஒருத்தன் பிளாக்ல டிக்கெட் வித்தான், ஒருத்தன் கள்ளச்சாராயம் வித்தவன், அப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணவன், அப்புறம் பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணவன், இப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு சில எம்எல்ஏக்கள் நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அப்படி இவங்க ரொம்ப யோக்கியவங்க அப்படின்னு நம்ம நம்பவும் முடியாம நான் வேற வழியே இல்லாம நம்பணும். ஆனா இன்னைக்கு பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அந்த பவானி அணையில இருந்து வண்டல் மண் எடுக்கிறதுக்கு 8 ஹிட்டாச்சி 4 ஜேசிபி ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அரசாணை வெளியிட்டதுல இருந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அந்த ஹிட்டாச்சி ஓனர்கள், அந்த ஜேசிபி ஓனர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்று கூடி பேசி ஒரு வண்டிக்கு, அதாவது ஒரு லாரிக்கு 500 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஹிட்டாச்சி டீசல் செலவு இருக்குது, ஹிட்டாச்சிக்கான முதலீடு இருக்குது, அந்த டிரைவருக்கான சம்பளம் இருக்குது, அதே போல ஜேசிபியோட டீசல் இருக்கு, ஜேசிபி முதலீடு இருக்குது, ஜேசிபி டிரைவர்களுடைய சம்பளம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பேசி ஹிட்டாச்சிக்கு 400 ரூபாயும் ஒவ்வொரு ஜேசிபிக்கு 100 ரூபாயும் நிர்ணயிச்சு ஒரு 500 ரூபாய் காசு வாங்கிக்கலாம். வண்டல் மண் ஒரு லோடு லாரி ஏற்றி அனுப்புறோம்னா அதில் 500 ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்றாங்க. அங்க வண்டியில வண்டல் மண் எடுக்கின்ற விவசாயிகளும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அந்த வண்டி வாடகை இருக்குது, அள்ளி போட முடியாது, அதுக்கு ஆள் கூலி போட்டா அது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு லோடுக்கு கிட்டத்தட்ட 800 ரூபாய் கொடுக்கணும். அப்ப 5 பேர் நமக்கு தேவைப்படும் ஒரு லோடு ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகளும் அதை ஏற்றுக்கிறாங்க, அந்த காசை கொடுக்கிறாங்க. ஆனா இந்த வரம் கொடுக்கிற சாமி சும்மா இருந்தாலும் இந்த கூட இருக்கிற பூசாரி சும்மா இருக்க மாட்டான், வரம் கொடுக்க விட மாட்டான்னு நம்ம பேச்சு வழக்கில் மக்கள் சொல்லுவாங்கல்ல. அதுபோல தமிழ்நாடு அரசாங்கம் என்னதான் விவசாயிகள் மீது நலன் அக்கறை எல்லாம் கொண்டு வண்டல் மண்ணை நீங்க இலவசமா எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாலும், இந்த பூசாரி அப்படின்னு இருக்கின்ற அந்த கிளையில இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதாவது எப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குறுநில மன்னர்கள் அப்படி இருக்கின்ற தாவேக்காவுடைய குறுநில மன்னராக அறியப்படுறவங்க தான் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற
தமிழ்ச்செல்வி அவர்கள். இதுக்கு முன்னாடி அங்க வந்து சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாப்ல. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். என்னதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கொள்கை இருந்தாலும் அவர் வந்து இந்த கமிஷனு இந்த கரப்ஷனு இதெல்லாம் வந்து அவர் கற்று பேர் தேர்ந்தவர். அது இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ற கோஷ்டி அந்த மாதிரி நிறைய எல்லாம் வச்சு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அதுக்கு மாற்றாக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க யாரு? இந்த அம்மா தமிழ்ச்செல்வியை. இந்த அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் எப்பேற்பட்ட நல்லவங்க தெரியுமா? முதல்ல இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க வந்து தூத்துக்குடியில கவின் ஆணவ படுகொலை சம்பந்தப்பட்டு இறந்து போனார்ல, அந்த கவினுடைய உறவினர் என்று பொய் பரப்பப்பட்ட தமிழ்ச்செல்வி. அந்த ரூட் மாஃபியா கும்பல் இந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் இவங்க வந்து கவினுடைய உறவினர்கள், கவினுக்கு ஆணவ கொலைக்கு வந்து படுகொலைக்கு நாங்கள் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி எங்களை முத்திரை குத்த பார்க்குறாங்க, நாங்கள் பாருங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் இந்த அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் கவின் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், உறவினர் முறையா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அடிச்சு விட்ட ரீல்ஸில் இதுவும் ஒரு ரீல். அப்படி ரீலாக வந்தவங்க இன்னைக்கு ரியல் எம்எல்ஏவாக மாறி போயிட்டாங்க. இந்த ரியல் எம்எல்ஏவாக மாறி போன அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா முதல்வர் பாணியில். எப்படி முதல்வர் வந்து பனையூர்ல இருந்து கிளம்பி நேரா தலைமைச் செயலகம் போயிட்டு தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய அலுவல் கோப்புகள் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுட்டு மதிய உணவுக்கு தானே சாப்பாட்டை எடுத்து வச்சு தானே தாங்கையால் எடுத்து திம்பாரோ, அப்படி இந்த அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களும் அலுவலகத்துக்கு போகும்பொழுது, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு போகும்பொழுது, பவானி சாகர் அலுவலகத்துக்கு போகும்பொழுது அங்கே சாப்பாடு எடுத்துட்டு போய், சாப்பாடுனா சாதா சாப்பாடு இல்லை, இந்த கீரை பொரியல் இந்த அப்பளம் ஊறுகாய் தயிர் அப்படி இல்லை, நல்ல பிரியாணி, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்படி பிரியாணியாக எடுத்துகிட்டு போய் அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் உட்காந்து பிரியாணியாக சாப்பிட்டாங்கன்னு ரீல்ஸ் வேற போட்டாங்க. அம்மா உணவகத்துக்கு ஆய்வுக்கு போனாங்க, அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போனாங்க, சாலைகளை பராமரிக்கிறது எப்படின்னு பார்க்க போனாங்க, இப்படி ஆய்வுகள் போனாங்கன்னு ரீல்ஸாக போட்டாங்க. 107 பேரில் கிட்டத்தட்ட 103 பேருக்கு மேலே ரீல்ஸ் பைத்தியங்களா பிடிச்சி உள்ளே போட்டு இவங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே தெரிஞ்சாங்க. சரி இப்படியெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, மக்களுக்காக நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் எந்த சக்தி தெரியுமா? தீய சக்தின்னு சொன்னாங்கல்ல, அந்த தீய சக்தியில இருக்கிற திமுகவில் இருக்கிற கந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கள் மூலியமா இவங்க தாவேகா கட்சியில் இருக்கின்ற திரு ரகு என்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய ஆரோக்கியராஜ் என்கின்ற செந்தில் அவர்கள், அப்புறம் ராஜா அப்படிங்கிற நபர்கள், இவங்க 4 பேரையும் வைத்து அந்த ஹிட்டாச்சி வாங்குறாங்கல்ல 500 ரூபாய், ஹிட்டாச்சிக்கும் ஜேசிபிக்கும் விவசாயிகள் கொடுத்துட்டு போற அந்த 500 ரூபாய், ஏழை விவசாயி வியர்வையை ரத்தமாக நிலத்தில் சிந்தி அதில் அவன் தனியாக ஈல்டு எடுக்க முடியாமல், அதில் வந்து தனியாக பொருளாதாரத்தை பெருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விவசாயி உழைச்சி கொடுத்த 500 ரூபா காசு யாருக்கு? ஹிட்டாச்சி ஓனருக்கு, ஜேசிபி ஓனருக்கு கொடுத்த அந்த 500 ரூபா காசை திருட்டுத்தனமாக 300 ரூபாயை பிடுங்கியிருக்கிறாங்க இந்த 4 பேரும். யாரு? கந்தசாமி, ராஜா, ரகு, ஆரோக்கியராஜ் என்கின்ற செந்தில். இந்த 4 பேரும் சேர்ந்து அதில் 500 ரூபாயில் 300 ரூபாயை பிடுங்கி இருக்கிறாங்க. ஹிட்டாச்சி ஓட்டுறவங்க இல்லை ஜேசிபி ஓட்டுறவங்க இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க, ஐயா நாங்கள் வண்டி முதலீடு போட்டிருக்கிறோம், வண்டிக்கு டீசல் போடணும், வண்டிக்கு டிரைவர் சம்பளம் கொடுக்கணும், இவ்வளவு செலவு இருக்குது, நாங்கள் இப்படி இருக்கும் பொழுது இது நாங்கள் 500 ரூபாங்கிறது எல்லாரும் பேசி தானே நிர்ணயம் பண்ணோம், இப்படி வந்து நீங்கள் 300 ரூபாயை பிடுங்குறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது இஷ்டம்னா இங்க மண் எடுத்து கொடுக்கறதுனா எடுத்து கொடு, இல்லாட்டி வெளியே போ அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திற்கு ஒரு ஜேசிபியை தனியாக, ஒரு ஹிட்டாச்சியை தனியாக இவங்க விலை பேசி, அதாவது ஒரு நாளைக்கு நாள் வாடகைக்கு பேசி ஒரு வண்டியை கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காங்க. இப்போ ஏற்கனவே அங்கே தொழில் செய்துட்டு இருந்த ஹிட்டாச்சி ஓனர்கள், ஜேசிபி ஓனர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அந்த டிரைவருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்குது இந்த தாவேகா திருட்டு ஊழல் கும்பல். வந்துட்டு யார் வேணாலும் வலிச்சுக்கலாம், பர்மிட் எல்லாம் போட்டு வர வேண்டியதில்லை, எத்தனை ஜேசிபி எத்தனை ஹிட்டாச்சி வேணாலும் உள்ளுக்குள்ள வந்துக்கலாம். ஆனால் வலிக்கிறது ரோடு போடுறதுக்கு, அதே மாதிரி டிப்பருக்கு வந்துட்டு கால நம்பருக்கு அந்த கால நம்பரில் தான் கொட்டணும், அவங்க பர்மிட் போட்டு தான் வரணும், கூட்டுப்பட்டா இருக்கக்கூடாது, அது இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க. அது ஓப்பன் பதாகை வையுங்க பேசிட்டு எல்லாருமே நாங்கள் பேசிட்டு தான், நான் தான் பேசினேன், அவங்க எல்லாம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. ரகு, ராஜா, கொத்தமல்லி ராஜா, அப்புறம் வந்துட்டு செந்திலன்னா எல்லாரும் சொல்லி போட்டு தான் வந்தோம். சரிங்களா? இப்போ என்ன முடிவு நினைக்குன்னா அசோசியேஷன் சார்பாக நம்ம லோடுக்கு வந்துட்டு 500 ரூபா, டிப்பருக்கு லாரிக்கு 500 ரூபா, சின்ன டேட்ரிக்கு வந்துட்டுங்க 200 ரூபா, 1.5 யூனிட் வண்டிக்கு 300 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி ஓடிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாமல, நீங்களும் மோட்டார் தொழில் இருக்கிறீங்க. மோட்டார்ல இருக்கிற சமையல் நான் எத்தனை தடவை ஹிட்டாச்சி எடுத்துட்டு வரேன்னு கேட்டிருப்பேன். எல்லாருக்கும் தெரியும் என்னோட ஹிட்டாச்சி இருக்குதுவே இல்லை. சரி, இப்ப பேசி அவங்க கிட்ட செந்திலா தான் இறக்கி கொடுக்குறேன். அப்படி இதுக்கப்புறம் போய் நான் வண்டி இல்ல எனக்கு இந்த ரேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா இருப்பான். அந்த ஹிட்டாச்சி வந்து 4 வாடகை 15,000 ரூபாய் டீசல் அவங்களுக்கு. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? அரசு இலவசமாக வண்டல் மண்ணு கொடுக்குது, அதை விவசாயிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க, விவசாயிகள் அந்த லாரிக்கு வாடகை கொடுக்குறாங்க, ஜேசிபியில் எடுக்கிறதுக்கும் ஹிட்டாச்சியில் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் வாடகை கொடுக்குறாங்க. அதில் தாவேகா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் ஆளுங்கட்சி, இங்கே நாங்கள் தான்
நாங்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி இந்த தீய சக்தி இருக்குல்ல திமுக, அந்த கந்தசாமி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த எம்எல்ஏவுடைய அடியாட்கள் எல்லோரும் சேர்ந்து, குண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஹிட்டாச்சி ஓனர்ல, ஜேசிபி ஓனர்ல, வண்டி ஓட்டுறவங்கள மிரட்டி இந்த ஒரு வண்டிக்கு 300 ரூபா காசு, நீங்க என்னங்க 300 ரூபா தானங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா? ஒரு நாளைக்கு 400 லாரிக்கு வண்டி மண் எடுக்கிறாங்க. 400 லாரி. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1,20,000 ரூபா, 300 ரூபாயா திருடி ஒரு நாளைக்கு 1,20,000 ரூபாயை இந்த கும்பல் திருடிக்கிட்டு இருக்குது. இந்த தாவேகா பேரை சொல்லி நாங்கள் தூய சக்தி, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஒரு மாதத்துல ஊழலை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு விட்டோம். மேடையா பேசுறாரு யாரு? ஆதவ அர்ஜுனா என்கின்ற நல்ல மனிதர் யோக்கிய சிகாமணி. அவர் சொல்றாரு, ஊழலை நாங்கள் ஒழித்து விட்டோம், எந்த இடத்திலும் லஞ்ச லாவண்யம் கிடையாது, அரசாங்க கான்ட்ராக்ட்ல 40% இதுவரைக்கும் கமிஷன் கொடுத்ததெல்லாம் இனி நீங்க யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, வெளிப்படையாக அறிவித்தார். வெளிப்படையா ஊழல் நடக்காதுன்னு அறிவிச்சுட்டு ஒவ்வொரு எம்எல்ஏவும் தனியாக கீழே அடியாட்களை வைத்துக் கொண்டு ஹிட்டாச்சி ஓட்டுறவன்ட்ட, ஜேசிபி ஓட்டுறவன்ட்ட, லாரி டிரைவர்கிட்ட காசு அடிச்சு புடுங்குறாங்களே, இதை யார் கேட்பா? ஒரு நாளைக்கு 1,20,000, ஒரு மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல. அப்போ ஒரு வருடத்திற்கு, ஒரு வருடம் வரைக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பவானி சாகர் அணையில் 142 அடி வரைக்கும் தண்ணியை சேமிக்கலாம். ஆனால் மண் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 52ல இருந்து 60 அடி வரைக்கும் மண் இருக்குது. இந்த வண்டல் மண் மட்டுமே 52ல இருந்து 60 அடி வரைக்கும் இருக்குது. 3 வருஷம் முழுசா எடுத்தாலும் முழுசா 60 அடியும் எடுக்க முடியாது. அப்ப 3 வருஷத்துக்கு மாசத்துக்கு 30 லட்சம் ரூபா, 3 வருஷத்துக்கு எவ்வளவு? அதை கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க இவ்வளவு காசை கொள்ளையடிக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த கேள்வி கேட்டவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. யாரு? இந்த தாவேகா எம்எல்ஏவுடைய அடியாட்கள் இருக்கிறாங்க, தமிழ்ச்செல்வி அம்மாவுடைய அடியாட்கள், இந்த ரகு, இந்த கந்தசாமி, இந்த ராஜா, இந்த ஆரோக்கியராஜ் என்கின்ற இவர் செந்தில், இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுல? எம்எல்ஏ தேர்தலுக்கு 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி எடுக்கிறது? இப்படித்தான் எடுக்க முடியும். இப்ப இதைத்தான் நாங்க சொன்னோம். ஒரு தொகுதியில 2 கோடி 2.5 கோடி முதலீடு செய்கின்ற ஒரு முதலாளி, சட்டமன்ற உறுப்பினராக துடிக்கின்ற அந்த முதலாளி நாளைக்கு அதிகாரத்திற்கு வந்தா மக்களுக்கு சேவை செய்வானா? போட்ட முதலீட்டை ரெட்டிப்பு மடங்கா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வானா? அப்ப இவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம திருப்பி சொன்னோம். மக்கள் கேட்கல. பவானி சாகர் மக்கள் அந்த கட்ட பஞ்சாயத்து குரூப்பு கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப பைத்தியகார குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த பைத்தியகார குரூப் மண்ணுல, ஒரு லாரி மணல்ல 300 ரூபா கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரோடு போடுற கான்ட்ராக்ட் வரும், இன்னும் சாக்கடை கட்டுற கான்ட்ராக்ட் வரும், பள்ளிக்கூடம் கட்டுற கான்ட்ராக்ட் வரும், அங்கே காடுகளை பராமரிக்கிற கான்ட்ராக்ட் வரும், சத்தியமங்கலம் அந்த புலிகள் காப்பகத்தை பாதுகாக்கின்ற திட்டங்கள் வரும். அப்படி எவ்வளவு திட்டங்கள் இருக்குது, கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. அப்போ எவ்வளவு வேலைகளை இவர்கள் செய்ய துணிவாங்க. இப்ப இதுக்கு முக்கியமான அமைச்சர் யாரு? கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர். யாரு? நம்ம ட்ரோன் பிரபு சார். நம்ம ட்ரோன் பிரபு சார் கல்குவாரிகளில் போய் ஆய்வு பண்றேன் அப்படின்னு போறதுக்கு முன்னாடியே ட்ரோனை எடுத்து மேலே பறக்க விட்டு அவர் அந்த படைசூழ அந்த இதுல கான்வாயில போய் இறங்கி அங்க நின்று விதவிதமா 4 ஆங்கிள் இருந்து 40 கேமரா வச்சு ரீல்ஸ் எடுத்து போடுகின்ற திரு டி.கே. பிரபு அவர்கள், கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள், சுரங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய அடியாட்கள், எம்எல்ஏ நேரா போனாங்கன்னு நான் சொல்லல, எம்எல்ஏவினுடைய அடியாட்கள், உங்க கட்சிக்காரன் தாவேக்காவுடைய நிர்வாகியா இருக்கிற ரகு இதுக்கு மிக முக்கியமான காரணம். அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாப்ல. அப்ப அவர் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நாங்க தூய சக்திங்க, நாங்க ஊழல் பண்ணலங்க அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை. அட நேற்று கூடங்க, நேற்று சட்டசபையில் ஆளுநருடைய அந்த உரையில கனிம வளங்கள், இந்த மைனிங், இதிலெல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து அரசாங்கத்திற்கு வருவாயை பெருக்குவோம். இப்ப இந்த 300 ரூபாயை வாங்கி நீ அரசாங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது. சரி, டிவிக்கு கட்சிக்காரங்க உண்மையிலுமே ரொம்ப நல்லவங்க, மக்களுக்காக அர்ப்பணிப்போட நிற்கிறாங்க, அரசாங்கத்தினுடைய கடனை தீர்ப்பதற்காக அனுதினமும் பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த 2.5 கோடியை நாங்கள் எப்படி எடுக்கிறது? இந்த மண்ணு கான்ட்ராக்ட்ல தான் எடுக்க முடியும்னு ஒரு மண்ணு சொல்லி இருக்குதுன்னா, இதை பார்த்துக்கிட்டு மண்ணு முட்டி அமைச்சராக நீங்க இருக்கிறதுக்கு எதுக்கு மண்ணு பாதுகாப்புத்துறை அமைச்சராக, மைனிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நீங்க எதுக்கு இருக்கிறீங்க மிஸ்டர் டி.கே. பிரபு அவர்களே? நீங்க தான் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறீங்களா? போங்களேன்.
நீங்க ரீல்ஸ் எடுத்து போடலாம், ஆய்வுகள் பண்ணலாம். அந்த கல்குவாரியை மூடிட்டோம், இந்த மண் குவாரியை மூடிட்டோம், இந்த மணல் குவாரியை மூடிட்டோம், இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க விளம்பரத்துக்கு செய்யலாம். ஆனா உங்க கட்சிக்காரன் எவன் உள்ள போய் ஊழல் பண்றாங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. எவன் இந்த தீய சக்தின்னு நீங்க சொன்ன திமுக கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு திருடுறாங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க? இதுல இந்த அம்மா தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு அகங்காரம் வேற. எப்படிப்பட்ட அகங்காரம்னா, விவசாயிகள் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவை கொடுத்துருக்காங்க. எதனால விவசாயிகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் ஜெயிச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய மிட்டா மிராசு, என்னை வந்து நீங்கள் பார்க்கறது இல்லையா, விவசாயிகள் வந்து என் வீட்டு வாசலில் வந்து நிற்கணும் இல்லையா, நின்று கெஞ்சி கூத்தாடி வண்டல் மண் எடுக்கிறங்க, அப்போதாங்க நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என்னைய வந்து நீ பார்க்கல, விவசாயிகள் பார்க்கலங்கிறதுனால வண்டல் மண் எடுக்கக்கூடாது. அதையும் மீறி நீ போராட்டம் நடத்தினீங்கன்னா அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக ஒருத்தர் இருக்கார்ல, இந்த ஈரோடு இந்த இதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்கார்ல ஓட்டையன், அந்த ஓட்டையன் சொல்லியிருக்கிறாப்புல, வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவேன், வண்டல் மண் எடுக்கணும்னு இனிமேல் யாராவது போராட்டம் பண்ணீங்க உங்களை கைது பண்ணி சிறைப்படுத்திடுவேன் அப்படின்னு அந்த ஓட்டையன் வேற சொல்லியிருக்கிறாப்லையாம். அப்போ யாருடைய தயவில் இந்த ஆட்சி நடக்குது, யார் அமைச்சர், யார் நிலவுலக முதலமைச்சர், யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்குன்னே தெரியல. இப்போ இது எல்லாமே நடக்கிறது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சு நீங்க இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்களும் ஊழல் சக்தியில ஒரு அங்கமாக இருக்கிறீங்களா? அந்த ஊழல் பெறுவதில், அந்த 300 ரூபாய் பெறுறதுல உங்களுக்கும் கமிஷன் வருதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரியல, முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்னா எதுக்கு ஒரு மாசமா நீங்க முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க? இந்த சின்ன விஷயம் உங்க கட்சிக்காரன் ஒருத்தன் ஊழல் பண்றான், அதுவும் உங்க சட்டமன்ற உறுப்பினருடைய பேரை சொல்லி ஊழல் பண்றான், அந்த ஊழலை கூட தடுக்க முடியாத நீங்கள் எந்த ஊழலை தட்டி கேட்பீங்க? எந்த சட்டம் ஒழுங்கை நீங்க பாதுகாப்பீங்க? எந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுவீங்க? எந்த ஓட்டை நீங்க அடைப்பீங்க? ஊழல் நிறைய ஓட்டைகள் வழியா வெளியே போகுதான். யாரு? நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் பேசுறாரு. 4 ஓட்டை இருக்குது, 4 ஓட்டை மூலியமாகவும் தண்ணி வெளியில போய்கிட்டே இருக்குதுங்க. அதை முதல்ல ஓட்டையை போட்டு அடைப்போம். ஓட்டையை போட்டு அடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல மண்ணள்ளி திருடுறாங்க பாருங்க, இந்த ஆட்டையை போடுறாங்க பாருங்க, இவங்கள முதல்ல தடுத்து நிறுத்துங்க. உங்க கட்சிக்காரங்களை எங்க கான்ட்ராக்ட் எடுக்கலாம், எங்க கமிஷன் அடிக்கலாம் அப்படின்னு பணத்திற்கு பேய் போல அலைகின்ற உங்கள் கட்சிக்காரர்களை முதல்ல கட்டுப்படுத்துங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னு நீங்க அவங்கள சொல்லலாம். முதல்ல உங்க முதுகுல இருக்கிற அழுக்க நீங்க முதல்ல தொடங்க, அப்புறம் அடுத்தவங்க முதுகுல அழுக்கு ஒட்டி இருக்குது அவன் திருட்டு பையன் சொல்லலாம். இப்ப நாங்க சொல்றோம், இப்ப நாம் தமிழ் கட்சி சொல்றோம்னா நாங்கள் ஆட்சிக்கு வரல, நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, நாங்க இந்த 1 மாசம் அதிகாரத்தை கூட நாங்க கையில வச்சிருக்கல. அப்ப நாங்க விமர்சிக்கலாம், நாங்க விமர்சிப்போம். ஏன்னா நீங்கள் ஊழல் செய்கிறீங்க, லஞ்சம் பெறுறீங்க, கண்ணெதிர்க்க விவசாயிகள் போராடுறாங்க. விவசாயிகள் அந்த பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகள் களமிறங்கி போராடுறாங்க. நாங்க வந்து இந்த ஹிட்டாச்சிக்கு கொடுக்குற காசை, ஜேசிபி கொடுக்குற காசை இப்படி அள்ளி திங்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி அவர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. வேணும்னா சொல்லுங்க, காணொலிகளை நாங்கள் அனுப்பி விடுறோம், வேணும்னா சொல்லுங்க, ஆதாரங்களை நாங்கள் திரட்டி தர்றோம். அப்போ உங்கள் கட்சியில் உங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொல்லி ஒரு ஊழல் நடக்குது, அந்த ஊழலையே தடுக்க முடியாத நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி தலை நிமிர்த்துவீங்க? எப்படி ஊழலற்ற மாநிலமாக மாற்றுவீங்க? எதுக்கு ஊருக்கு போய் இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற கேரக்டர் எல்லா இடத்துலையும் போய் ஊழலை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா எங்க ஒழிச்சிட்டீங்க? முதலமைச்சர் கண்ணுக்கு முன்னாடி இருந்து ஒழிச்சிட்டீங்களா? இல்லை மீடியாவினுடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்து ஒழிச்சிட்டீங்களா? இல்லை அதிகாரிகளுடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்து ஒழிச்சிட்டீங்களா? அமலாக்கத்துறையுடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்து ஒழிச்சிட்டீங்களா? இடி அதிகாரிகளுடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்து ஒழிச்சிட்டீங்களா? எங்க ஒழிச்சிங்க? ஊழல் தான் நடக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது ஒன்று, இதுக்கு தெரியாம இன்னும் 1000 எத்தனை நடந்திருக்கோ, எத்தனை கல்குவாரிக்கு சீல் வச்சாங்களோ, எத்தனை கல்குவாரியில் திருப்பி அதை தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோ, எத்தனை வண்டல் மண் எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றாங்களோ, வண்டல் மண்ணுங்கிற பேர்ல தாது மணலை எவ்வளோ இடத்துல திருடுறாங்களோ எதுவுமே தெரியல. ஆக மொத்தம் தமிழ்நாடு நாசமா போறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்களே அஸ்திவாரத்தை ஆழமா போட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது.